வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பி வந்துட்டேன். லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா 100 days 100 ரீல்ஸ் தான். 100 நாள் 100 ரீல் போட்டிருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் கோல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை நான் கன்சிஸ்டண்டாக எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்கேன் அப்படின்றது தான் பார்க்குறதுக்காண்டி ரீல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே நான் எந்திரிச்சதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து பைக்கை க்ளீன் பண்ணி லூப் அடிக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து 2 வாரமாக துவைக்காத துணியை துவைக்கணும். அவ்வளோதான். நான் வந்து ஒரு புது கண்டென்ட் கிரியேட்டர், புதுசாக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் அவுட்டோரில் வீடியோ ஷூட் பண்ணதே இல்லை. ஸோ புது கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றதுனால வெளியிலலாம் கேமரா, அந்த ஃபோனோ கேமராவை வச்சு ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாராவது வந்து கேட்டால் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அதனால யாரும் இல்லாத டைம்லேயே வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு நல்லா கிடச்சி லீவ்லாம் அடித்து முடிச்சாச்சு. இப்போ ரீசெண்ட் டைமாக நான் இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன், அபெக்ஸ் லெஜண்ட்ஸு. பப்ஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பப்ஜியில் அந்த மேப்பில் வந்து ஃபுட் பிரிண்ட் காட்டும்ல மொபைலில், அது பிசியில் காட்டாது. சவுண்டு வச்சு மட்டும்தான் விளையாடணும். யாராச்சும் அபெக்ஸ் லெஜண்ட்ஸ் விளையாடுறவங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டீம் அப் பண்ணி கூட விளையாடலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் முடிச்சு கேம் கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு. தூங்கி எந்திரிச்சு திரும்பி போய் துணியெல்லாம் ஊற வச்சுட்டு துவைச்சி முடிக்கிறதுக்கே மணி ஆகிடுச்சு. அப்புறம் துவைச்சி முடிச்சு எல்லாத்தையும் அலசி காய போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே. ஸோ இதில் இவ்வளோ துணி நான் வந்து துவைச்சிருக்கேன் நேற்று, பார்த்துக்குங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. see you tomorrow.